1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைஞ்சது. வங்கதேசங்கிற தனி நாடு உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் 16 ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுது. அது வரைக்கும் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த நிலப்பகுதி இந்த போருக்கு அப்புறம் வங்கதேசம் அப்படின்னு தனி நாடாக உருவாச்சு. அதற்கு வித்திட்ட 1971 சுமார் 13 நாட்கள் நடந்த அந்த போர் குறித்த தகவலை தெரிஞ்சுக்கொள்வோம். பிரிவினைக்கு அப்புறம் இன்றைய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னும் இன்று தனிநாடா உள்ள வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தானிடம் இருந்து பிரிஞ்சு தனி நாடு ஆவதற்காக போராடி கொண்டிருந்தாங்க. மார்ச் 26, 1971 அன்று தான் கிழக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை அறிவித்தாங்க. பாகிஸ்தானில் வங்காள மொழி பேசிய மக்கள் மோசமாக நடத்தப்பட்டதோட தேர்தல் முடிவுகளில் குளறுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இதனால ஆத்திரமடைந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக விடுதலை போர தொடங்கினாங்க. அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு விடுதலை போருக்கு முழு ஆதரவு கொடுத்தாரு. ஏப்ரல் மாதத்துல அவர் அப்போதைய இந்திய ராணுவ தளபதி ஷாம் மோஷாவிடம் பாகிஸ்தானோட போருக்கு செல்ல தயாரா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. இந்நிலையில் 1971 டிசம்பர் 3 அன்று ஆபரேஷன் கெங்கிஸ்கான் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவின் 11 விமான படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு. இந்திய நாட்டு மக்கள் வானொலி வாயிலாக பேசிய பிரதமர் இந்திரா காந்தி இந்த தாக்குதல் போருக்கான ஓர் அறிவிப்பு அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்துள்ளது அப்படின்னு கூறினாங்க. மேலும் முழு வீச்சில் போரை தொடங்குவதற்காக உத்தரவிட்டாரு. அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்குச்சு. ராணுவம், கடற்படை, விமானப்படை அப்படின்னு அனைத்தையும் களமிறக்கி தரைவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல், கடல்வழி தாக்குதல் அப்படின்னு மும்முனை தாக்குதலை பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்டது. மேற்கு இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் படைகள் நுழைய விடாம தடுப்பதற்கு கிழக்கே டாக்காவை கைப்பற்றுவதில் இந்தியா படைகள் குறிக்கோளா இருந்துச்சு. பாகிஸ்தானின் கடற்படை இந்தியா கடற்படைய ஆழ்கடல் போர்ல எதிர்க்கும் அளவுக்கு மட்டுமின்றி தற்காப்பு போர் புரியும் அளவுக்கு கூட வலிமையான நிலையில அப்போது இல்ல. ட்ரைட்ரேட் பைத்தான் அப்படிங்கிற குறியீட்டு பெயர்களின் கீழே இந்தியா கடற்படை கராச்சி துறைமுகத்தை டிசம்பர் 4, 5 மற்றும் 8, 9 ஆகிய தேதிகளில் தாக்குச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா டிசம்பர் 9 அன்று பாகிஸ்தானுடைய ஹாங்கூர் நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதல்ல இந்தியாவுக்கு சொந்தமான INS குர்கி அப்படிங்கிற போர்க்கப்பல் மூழ்கிச்சு. டிசம்பர் 3 அன்று பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் விமானப்படை தற்காப்பு தாக்குதல்ல ஈடுபட தொடங்குச்சு. மேற்கு பாகிஸ்தான்ல டிசம்பர் 8 அன்று இந்தியா வெற்றிகரமாக வான்வெளி தாக்குதல்ல விமானப்படை தளம் ஒன்றை இலக்கு வச்சு நடத்துச்சு. இந்த போர்ல நடைபெற்ற வான்வெளி தாக்குதல்ல பாகிஸ்தான் விமானப்படை சுமார் 60% விமானங்களை இலக்க நேரிட்டுச்சு. தரைவெளி தாக்குதல்ல பாகிஸ்தான் படைகள்ல 8000 பேர் கொல்லப்பட்டாங்க, 25,000 பேர் காயமடைஞ்சாங்க. இந்தியா படைகள்ல 3000 பேர் கொல்லப்பட்டாங்க, 12,000 பேர் காயமடைஞ்சாங்க. ஆயுதம் தாங்கிய வாகனங்கள்ல இழப்பு பாகிஸ்தான் தரப்பிலேயே அதிகமா இருந்துச்சு. 13 நாட்கள் நடந்த இந்த போர் டிசம்பர் 15 அன்று இந்த போர் அதன் இறுதி கட்டத்தை எட்டியது. அடுத்த நாளான டிசம்பர் 16 பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அமீர் அப்துல் கான் நியாசி இந்திய ராணுவத்திடம் 93,000 படை வீரர்களோட சரணடைஞ்சாரு. இந்த போருக்கு அப்புறம் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாகவும் மேற்கு பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தானாகவும் பிரிஞ்சுது. இந்த போர்ல பிரிஞ்ச பல குடும்பங்கள் இன்று வர இணைய வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு கூறப்படுவதும் உண்டு. லடாக் யூனியன் பிரதேசத்துல வடக்கு பகுதியில வெகு தூரத்துல டூர்டு, தியாக்சி, சலுன்கா, தாங் ஆகிய 4 கிராமங்கள் இருந்துச்சு. போரின் போது இந்திய ஆளுகையின் கீழே இவை வந்துச்சு. இந்தியாவின் வடக்கில் லடாக்கின் எல்லையில இந்த கிராமங்கள் ஷியாக் நதியை ஒட்டி காரகோரம் மலைசிகர பாதுகாப்பு பிரிவின் காவலுக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்துச்சு. லடாக் பகுதி புத்த மதத்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி. இந்த கிராமங்களை சேர்ந்தவங்க மட்டும் பால்டி மொழி பேசும் முஸ்லிம்களாக இருந்தாங்க. 1971 வரையில இந்த 4 கிராமங்களும் பாகிஸ்தான் பகுதிகளாக இருந்துச்சு.
ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஏற்பட்டதை அடுத்து அவற்றின் அடையாளம் மாறியது. 2010 வரையில சுற்றுலா பயணிகள் இங்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 2010 டுர்டுக் கிராமத்துக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த கிராமத்திலிருந்து சுமார் 250 குடும்பங்களை சேர்ந்தவங்க போரின் போது பிரிஞ்சு போனதா கிராமத்தினர் சொல்றாங்க. டிசம்பர் 16, 1971 அன்று பாகிஸ்தான் படைகள் இந்திய ராணுவத்திடம் சரணடைஞ்ச நாள்ல கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு பிரிஞ்சது. அன்றிலிருந்து வங்கதேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான புது அரசாங்கத்தை இந்தியா அங்கீகரிச்சது. அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வங்கதேசம் டிசம்பர் 16 சுதந்திர தினமாக கொண்டாடப்படுது. இந்தியா பாகிஸ்தான் போர்ல உயிரிழந்த வீரர்களை போற்றும் வகையில அந்த நாள் விஜய் திவாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுல வெற்றி தினமா அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி நாள்ல இந்த விடுதலை போர்ல பங்கேற்றவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். இந்த பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச பிரிவுக்கு அப்புறம்தான் கச்சா தீவை இலங்கைக்கு இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்தாங்க அப்படின்னு குறிப்பிடுது. அந்த கச்சா தீவின் வரலாற்றையும் சொல்லப்படாத மற்றும் அறியப்படாத பல உண்மைகளையும் உங்களுக்கு அடுத்த காணொளியில சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.